வணக்கம் மக்களே. புற்றுநோயின் அறிகுறிகள், அவற்றை தவிர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போறோம். புற்றுநோய் அப்படின்றதுனால மக்கள் அனைவரும் பயப்படுவாங்க. அது என்ன அறிகுறியா இருக்கும், எதற்கான புற்றுநோயா இருக்கும், சின்னசா கட்டி வந்துட்டாலே போதும் புற்றுநோயா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பதட்டத்துக்குள்ளாகிய நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாவே மாறிடுங்க. அதனால இந்த ஒரு பதிவுல இந்த புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் என்ன, எதனாலெல்லாம் புற்றுநோய் நம்மளுடைய உடல்ல ஆரம்பிக்குது, அதை எப்படி தடுக்கிறது, எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான அனைத்து தகவலும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். சப்தம் இல்லாம நம்மளுடைய உடல்ல உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இறப்பின் வாயிலுக்கு அழைத்து செல்லக்கூடிய நோய்களுக்குள் புற்றுநோயும் ஒன்று. இது வந்துவிட்டாலே இறப்பு உறுதிதான் என்ற நிலை மாறி அதற்கான சிகிச்சை முறைகள் வந்துவிட்டதுனாலும் மக்களின் பயமும் பாதிப்பும் அதிகமாயிருச்சு. புற்றுநோய் அறிகுறிகள் மற்றும் இந்த நோயிலிருந்து இதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் நம்ம எவ்வாறு விடுபடுவது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் புற்றுநோய்னா என்ன அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உடலுக்கு அடிப்படையான உள்ள உயிரணுக்களை பாதிக்கக்கூடிய நோய் தான் புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோய் பற்றி அறிகுறிகள் நிறையவே இருக்குது. என்னன்னா, உடல் பல வகையான உயிரணுக்களால் ஆனது. ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அந்த உயிரணுக்கள் வளர்ந்து பெருகி அது கரெக்டான ஒரு நம்மளுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் அந்த உயிரணுக்கள் வளரும். அந்த உயிரணுக்கள்ல ஏதாவது ஒரு மாற்றம், சீரான பணியில இல்லாத ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு கேன்சர்ன்ற ஒரு பேர்ல நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் இந்த ஒரு புற்றுநோய் அல்லாத கட்டிகளும் இருக்கு, புற்றுநோய் கட்டிகளும் இருக்கு. எல்லா கட்டிகளுமே கேன்சர் கட்டி அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. இத்தகைய கட்டிகளை அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றினா மீண்டும் தோன்றது கிடையாது. அவை உடல்ல மற்ற ஒரு பாகங்களிலும் பரவது கிடையாது. சிகிச்சை பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது நல்லதுதான், ஆனா அதை வராம பாதுகாத்துக்கிறது அதோட நல்லது. புற்றுநோயில பாத்தீங்கன்னா தொற்று நோய் கிடையாதுங்க. ஆண்களுக்கு நுரையீரல், வயிறு, குடல், உணவு குழாய், அதுக்கப்புறம் பெண்களுக்கு மார்பகம், நுரையீரல், வயிறு, குடல், கர்ப்பப்பை போன்ற நிறைய புற்றுநோய்கள் ஏற்படுது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு முழுமையான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாசுபாடு, சுற்றுப்புற சூழ்நிலை, ஸ்மோக் பண்றது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்றது சும்மாவா சொன்னாங்க சொல்லுங்க. இதற்கெல்லாம் அந்த காரணமாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல பாத்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படும் தாக்கத்தை பொறுத்து அறிகுறிகள் மாறுபடும். கீழ்கண்ட நான் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புற்றுநோய்க்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வாயில தோன்றக்கூடிய புற்றுநோய். இந்த புற்றுநோயுடைய அந்த அறிகுறிகளை நம்ம எப்படி கண்டறியறது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். புகை மற்றும் புகையிலை பழக்கம் உள்ளவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது தங்களையே கண்ணாடியில பரிசோதிக்க வேணும். வாயை திறந்து பாருங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஆறாத புண் ஏதாவது உங்களுடைய வாயில இருக்கா, கட்டி, தடிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈறு, நாக்கு மற்றும் வாயில பிற பகுதிகளில் வெள்ளை அல்லது சிவப்பு நிறமாக மாறுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இமீடியட்டா நீ என்ன பண்ணணும், செக்அப் பண்ணியே ஆகணும். சின்ன ஒரு காயம், அதாவது புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன புண்ணு வந்தா கூட சீக்கிரமா ஆறாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இதற்கெல்லாம் காரணமே அதுதான். அதனால பாத்துக்கோங்க. அடுத்த விஷயம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரஸ்ட் கேன்சர். பெண்கள் மார்பகங்களை சுய பரிசோதனை, அதாவது மாதம் ஒரு முறையாவது செய்து கொள்வதன் மூலம் பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செய்வதன் மூலமும், அப்படி இல்லைன்னா மருத்துவரிடம் அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமும், மேமோகிராஃபி மூலம் பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த ஒரு பரிசோதனை 40 வயதிற்கும் மேற்பட்டோர் வருடத்திற்கு ஒரு முறை மேற்கொள்வதன் மூலம் மார்பக கட்டிகளை ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கான மருந்துகள், மாத்திரைகள் இருக்கு. ஆனா அதை நம்ம சீக்கிரத்திலே கண்டறிஞ்சா மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்ணுங்க, நம்ம மார்பகத்தை அப்பப்போ நம்ம செக் பண்ணணும். ஏதாவது கட்டிகளோ சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா நம்ம அப்பவே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, உடல் உறவு ஆரம்பித்த 3 வருடங்களுக்கு பிறகு கர்ப்பப்பையுடைய வாயில வரக்கூடிய புற்றுநோய்க்கான
மருத்துவரை அணுகி வந்து பேப்ஸ்மேர் வந்து செய்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, புற்றுநோயை தடுக்க வந்து உத்தரவாதமான முறை அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆனா சரியான வாழ்க்கை முறையின் மூலம் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை பெரும் அளவுல குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புகையிலை பொருட்கள், அதாவது சிகரெட், பீடி, பான் பராக் போன்ற வகைகளை நம்ம வந்து தவிர்த்தால் மட்டும்தான் சீக்கிரமா நம்மளுடைய புற்றுநோய் பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைக்க முடியும். ஸோ வந்து இந்த மாதிரியான எல்லாமே நீங்க வந்து மது அருந்துறது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தானே, இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் வந்து குறைந்த கொழுப்பு, அதிக காய்கறி, பழம், முழுமையான தானியங்கள் உட்கொள்தல் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்தல். ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் என்ன சொல்லுங்க? அதாவது இந்த ஊறுகாயா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பதப்படுத்தப்பட்ட இறைச்சி விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் பருமன் ஆகாம பாதுகாக்கிறது. ஸோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய பாடி தேவையில்லாத விஷயங்களை சேர்த்துக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி வந்து இந்த உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால என்ன பண்ணணும், இப்ப இருந்தே நம்ம வந்து கண்ட்ரோலா இருக்கணும். ஸோ யோகா எக்ஸசைஸ், ஸோ மினிமம் ஒரு 10 to 15 minutes ஆச்சும் நீங்க வந்து யோகா செய்யறது, தியானம் செய்யறது, இந்த மாதிரி வந்து செய்யும் போது உங்களுடைய உடல் பருமனானது பிரச்சனை இல்லாமலும் ஆரோக்கியமா வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் சருமத்தை வெயில இருந்து பாதுகாத்தல், சூரிய கதிர் தடுக்கும் அந்த கம்பளி, சன்ஸ்கிரீன் லோஷன் பயன்படுத்துதல் மற்றும் இதற்கான